என்ன குட்டீஸ், கடந்த 2 எபிசோடா நாம யோசேப்போட ஸ்டோரிய கேட்டுட்டு வரோம் இல்லையா? இந்த எபிசோட்ல ஸ்டோரியோட ஃபைனல் பார்ட்டை பார்க்க போறோம். வர இருக்கிற பஞ்சத்தினால பார்வோன் மன்னன் யோசேப்ப தானியங்கள் சேமிக்கும் அதிகாரியா நியமிச்சிருந்தாரு. யோசேப்பு அந்த பணியை சிறப்பா செஞ்சாரு. வளமான 7 ஆண்டுகள்ல கிடைச்ச விளைச்சல தானிய கிடங்குல சேர்த்து வச்சாங்க. அப்புறம் பஞ்சம் வர தொடங்குச்சு. பஞ்சத்துல பாதிக்கப்பட்ட எகிப்து மக்கள் அரசங்கிட்ட போனாங்க. அரசனும் தானிய கிடங்க திறந்து மக்களுக்கு தானியம் கொடுக்க ஏற்பாடு செஞ்சாரு. எகிப்துல தானியம் கிடைக்கணும் கேள்விப்பட்டு யோசேப்போட அப்பா யோசேப்போட சகோதரர்கள் கிட்ட, கடைசி மகன் பெஞ்சமின் மட்டும் என் கூட இருக்கட்டும், நீங்க 10 பேரும் எகிப்துக்கு போய் நமக்கு தேவையான தானியங்களை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. அவங்களும் எகிப்துக்கு தானியம் வாங்க போனாங்க. தானியம் வாங்க வந்த தன்னோட சகோதரர்களை யோசேப்பு அடையாளம் கண்டுகிட்டாரு. அவங்க ஒற்றர் வேலை பார்க்க வந்தவங்கன்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போய் விசாரிச்சாரு. தன்னோட அப்பா மற்றும் குடும்பத்தினர் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. நீங்கள் ஒற்றர்கள் இல்ல அப்படின்னா உங்கள ஒருத்தர் இங்க இருக்கட்டும், மீதி பேரு உங்க குடும்பத்துக்கு தேவையான உணவுகளை கொண்டு போயிட்டு உங்க தம்பிய இங்க கூட்டிட்டு வந்தாதான் நீங்க ஒற்றர்கள் இல்லைன்னு நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை மட்டும் சிறையில அடைச்சிட்டு மீதி பேரை அனுப்பி வச்சாரு. அவங்க தங்களோட நாட்டுக்கு போய் அப்பா யாக்கோபு கிட்ட நடந்ததை சொல்லி தம்பிய கூட அனுப்பி வைக்க சொன்னாங்க. 2வது முறையா தானியம் வாங்க போகும்போது கடைசி சகோதரன் பெஞ்சமினையும் கூட கூட்டிட்டு போனாங்க. கூடவே யோசேப்புக்கு பரிசு பொருட்களையும் கொண்டு போனாங்க. அங்க யோசேப்பு அவர்களை வரவேற்று அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய விருந்து கொடுத்தாரு. அப்போ கூட தான் யாரு அப்படிங்கிற உண்மைய அவங்க கிட்ட யோசேப்பு சொல்லல. 2வது தடவை தானியம் வாங்கிக்கிட்டு 11 சகோதரர்களும் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது பின்தொடர்ந்து வந்த படை வீரர்கள் அவர்களை நிறுத்தி தானியம் கொண்டு வந்திருந்த பைய சோதனையிட்டாங்க. அப்போ கடைசியா சோதனை போட்ட பெஞ்சமினுடைய பையில ஒரு ரசக்கோப்பை இருந்துச்சு. அது யோசேப்போடது. இந்த ரசக்கோப்பைய பெஞ்சமின் திருடிட்டான்னு சொல்லி அவங்க எல்லாரையும் கைது பண்ணி திரும்பவும் எகிப்துக்கு கூட்டிட்டு போய் யோசேப்பு முன்னாடி நிறுத்தினாங்க. எல்லாரும் யோசேப்பு கிட்ட, இத நாங்க திருடல, இது எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல, எங்களோட தம்பிக்கு பதில் எங்கள ஒருத்தர் தண்டனையை ஏத்துக்கிறோம், ஏன்னா எங்க அப்பா கடைசி பையன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறாரு, ஏற்கனவே அவர் பாசம் வச்ச ஒரு பையனை இழந்ததே அவரால தாங்க முடியல, இப்போ இவனும் கொல்லப்பட்டா அவரு நிச்சயமா செத்துருவாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இத கேட்டதும் யோசேப்பால பாசத்தை கட்டுப்படுத்த முடியாம, நான் தான் அந்த இன்னொரு சகோதரன் யோசேப்பு அப்படின்னு அவங்க கிட்ட தன்னையே அறிமுகப்படுத்தினார். எல்லாரும் பிரமிச்சு போய் நின்னாங்க. அப்புறம் என்ன, ஒரே சந்தோஷம்தான்.